வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் பிளாக். இன்னைக்கு நாம ஹம்பி வீடியோக்கள்ல பார்க்க இருக்கிறது பிரசன்ன விருப்பாட்சான் கோயில் அழைக்கப்படுற அண்டர் கிரவுண்ட் சிவா கோயில். அதாவது நம்மளோட தளத்துல இருந்து அப்படியே கீழே வந்து கீழ்த்தளம் சொல்லக்கூடிய பகுதியில அமைக்கப்பட்ட ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 16 அந்த நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோயில். ஹம்பியில இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீழ்த்தளத்துல எப்போதுமே வருடம் முழுவதுமே இந்த சிவபெருமான் வந்து தண்ணீரே தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி, தண்ணீருக்குள்ளதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிக்கான கோயில் அப்படின்னு சொல்லலாம். பாதாள சிவன் எப்படி இருப்பாரோ பாதாள சிவன் மாதிரியே இருந்து அதுக்குள்ள வந்து தண்ணீர் நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது, நாம நிக்கிற கிரவுண்ட்ல இருந்து இந்த கோயில் வந்து பாதாளத்துல இருக்கிற மாதிரி, அதுல தண்ணீர் ஃபுல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சுற்றி வந்து கோயில் வந்து எழுப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோபுரங்கள், வெளிப்பிரகாரங்கள், வெளியில இருக்கக்கூடிய சன்னதிகள் அப்படின்னு அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயிலா தான் இருந்திருக்கு. ஆனா நிறைய இடங்கள் டேமேஜ் ஆனனால மழை தண்ணீர் வந்து ஈஸியா உள்ள வந்து போகும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தாழ்வான பகுதியில தண்ணீர் சேரதான் செய்யும். அந்த மாதிரி தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து நாம சொல்லலாம். ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி காலங்கள்லயுமே இந்த இடம் வந்து தண்ணீர் வந்து சேரதுக்காகவே செய்யப்பட்டது. அதாவது துங்கபத்ரா ரிவர்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து இங்க வந்து கலெக்ட் ஆகுது. இந்த இடத்துல சிவனுக்கு மேல வந்து அப்படியே நிக்குது. சிவனை மூடி இருக்கிற மாதிரி, தண்ணீர் மூடி இருக்கிற மாதிரி முன்னாடி காலங்கள்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்க இந்த பகுதிக்கு, இந்த பாதாளத்துல இருக்கக்கூடிய சிவனை வந்து பார்க்கணும், தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா போங்க. குழந்தைகளை வந்து கையில பிடிச்சு விடுங்க, இடுப்புல தூக்கி வச்சுட்டு அப்படி போங்க. அவங்களுக்கு ஈஸியா இன்ஃபெக்ட் ஆகும். எதுக்கு அதை சொல்றேன்னா, இந்த தண்ணீர் வந்து பல ஆண்டுகளா வந்து தேங்கி இருக்கிறது. நிறைய அட்டை பூச்சிகளை கூட நாங்க பார்த்தோம். அதனால அட்டை பூச்சிகள் இருக்கலாம், தண்ணீர் பாம்பு இருக்கலாம். அதனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்க வேண்டியது அவசியம்.